நம்ம சோஷியல் மீடியால பாக்குற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் சரி, இன்ஃபுளுசர்ஸ் சரி, அவங்க ப்ரொமோட் பண்ற சில விஷயங்களும் ப்ரொமோட் பண்றதை தாண்டி அவங்க பேசுற சில விஷயம் நம்ம நினைப்போம் ஓகே இதுதான் இவங்களோட குட் சைடுன்னு நினைப்போம். ஆனா அப்படி இல்ல. நான் ஷொக்கான ஒரு பர்சனோட வீடியோ தான் இது. இந்த பிளாக்கி ஸ்டார் அண்ணா எல்லாருக்குமே தெரியும். நான் இவரோட டான்ஸையும் சரி, இவரோட இதர விஷயங்களை பத்தியும் நான் கதைக்க விரும்பல. அவர் ரீசெண்டா ஷேர் பண்ணின ஒரு வீடியோல அவர் சொல்லியிருப்பாரு படிப்பு அவசியம் இல்லையண்டு. அதை நான் இதோட அட்டாச் பண்றேன், நீங்க பாருங்க. ஆனா அதை பார்த்ததுல இருந்து நான் ரொம்ப ஷாக் ஆனேன். சோ அந்த ரீலுக்கு கீழே நான் கமெண்ட் அடிச்சிருப்பேன். ஆனா அவர் அந்த கமெண்ட் அவர் பார்க்கல. சோ நான் அவருக்கு இன்பாக்ஸ்ல நான் அதே மெசேஜ கொஞ்சம் பெருசாக்கி இதுதான் எப்படி நீங்களே ஒரு ஆசிரியரா இருந்து அதை எப்படி சொல்லுவீங்கன்னு நான் கேட்டதுக்கு அவர் எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் கொடுத்திருந்தாரு. அதையும் நீங்க கேடுவாங்க. ஆனா எனக்கு எல்லாத்தையும் விட ஒரு டீச்சர்கிட்ட இருந்து நாம படிக்கிறது குருகிட்ட இருந்தே படிப்பு அத்தியாவசியம் இல்லைன்னு கேட்கறது எனக்கு ரொம்ப அது என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதனாலதான் நான் அவர்கிட்ட அதை கேட்டேன். ஏன்னா நான் நார்மலா யாரோட போஸ்டுக்கும் போய் கமெண்ட் அடிக்கிறது இல்லையா, அவங்க கருத்து அவங்களோட விட்டுறலாம். சோ நான் கேட்டதே ரீசனே அவரோட சோசியல் மீடியால அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இப்ப அவர் சொல்லலாம், 1000 சொல்லலாம், தான் இப்படி கோமாளி மாதிரி டான்ஸ் ஆடுறதுல நெகட்டிவான கருத்துக்களை வச்சுதான் தான் வளர்ந்தனான்னு சொன்னாலும் அவரோட அந்த டியூட்டோரியல் சம்பந்தமா அவர் படிப்பு ரீதியா எடுக்கிற வீடியோஸுக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. அதை நோக்கியும் சில பேர் உள்ள வந்திருப்பாங்க. அப்ப அவங்களோட மைண்ட்ல எப்படி இருக்குமாடா, ஓகே அவ படிக்க தேவையில்லை, நம்ம வீடியோஸ் இப்படி பண்ணிட்டு நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம்ன்ற ஒரு கருத்து தான் வருமே தவிர நம்ம படிக்கணும்ன்றதோட அவசியம் அவங்களுக்கு அப்படி படாது இல்லையா. படிப்புங்கிறது அறிவை பெறதுக்கும் ஒரு வருமானத்துக்கு வழி தேடுறதுக்கு தானே தவிர அது ஒரு அத்தியாவசியம் கிடையாது. ஓகேவா, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படி கிடையவே கிடையாது. இப்போ சமுதாயத்தில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அது 100க்கு 100 உண்மை. இல்லை அப்படி கிடையாது. நீங்கள் நிதர்சனமான உண்மை என்னன்னு பார்த்துச்சிங்கன்னா நல்லா படித்தா எல்லாத்தையுமே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எந்த அளவுக்கு முட்டாளாக்கி கார்பரேட்டுக்கு கீழே நம்மளை கொண்டு வராங்கங்கிறத நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நான் நினைக்கிறேன். நான் அவ்வளோ படிச்சிருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். அதுக்காக நான் படித்த மெதப்பில் நான் சொல்கிறேன். இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு MBBS கிராஜுவேட் இல்லாமல் படிச்சுக்கிட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு ப்ரைவேட் செக்டார்லேயும் ஒரு 7000 ரூபாய்க்கும் 8000 ரூபாய்க்கும் ஒரு 12 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் வரைக்கும் அவங்க வேலை செய்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ ஒரு கொடுமை. அவரோட வாய்ஸ் நோட்டின் படி அவர் சொன்னது இப்படி கோஆபரேட்ஸ் இருக்கு, பொலிட்டிக்ஸ் இருக்கு, எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, இன்ஜினியரிங் படிச்சு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, எல்லாமே நான் ஏத்துக்கொள்ளணும். ஏண்டா நம்ம இருக்கிற சமுதாயத்துல வேலை வாய்ப்பு வாங்குறது கஷ்டம், அந்த வேலையை தக்க வைக்கிறது கஷ்டம், எல்லாமே கஷ்டம்தான். ஆனா அடிப்படை கல்வின்றது கண்டிப்பா வேணும். அதுதான் உரமே. ஒரு உரம், ஒரு குடும்பம் வளர்றதுக்கு அதுதான் உரம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் என்னையேதான் அவருக்கு சொன்னேன். நான் ஈழத்துல பிறந்து வளர்ந்து அங்கேயே படிச்சு போருக்குள்ள வளர்ந்தாள். சோ என்ன அடுத்த கட்டம் கொண்டு போனது படிப்பு தான். அந்த படிப்பு இல்லையண்டா நான் இப்ப எங்க இருப்பேன்னு எனக்கு தெரியாது. சோ நான் அடிப்படை கல்வியை நான் படிச்சேன். அந்த கல்வியை நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் நினைச்சேன். அப்படியே அது எனக்கு யூஸ் ஆனது. நான் அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டது பிறகு அவர் அவருடைய கருத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. இல்ல நான் சொன்னதுதான் சரி என்று ஸ்ட்ராங்கா இருந்தாரா. அப்ப நான் அவருக்கு சொன்னேன், இப்படி நீங்க உங்களோட ஃபாலோவர்ஸ்ல நீங்க என்ன நினைச்சு சொன்னீங்கன்னு தெரியாது, ஆனா நீங்க சொன்ன விதம் பிள்ளையா இருக்கிறதால அது இன்னொருத்தங்களை பாதிக்கும் சொன்னதால தனக்கு அதுக்கு பொறுப்பு இல்லை என்று சொன்னாரு. எப்படி அவர் பொறுப்பாகாம இருக்க முடியும்? ஏன்னா நீங்க சோசியல் மீடியால ஒரு 10 பேர் பார்த்தா என்ன, ஒருத்தர் பார்த்தாரு என்ன, ஒரு மில்லியன் கணக்குல பார்த்தா என்ன, பாக்குறவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். இப்ப நான் பேசுற இந்த வீடியோ கூட ஒரு 10 பேர் பார்த்தா கூட நான் அந்த 10 பேருக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிளா தான் இருக்கணும். எனக்கு அதுக்கும் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா நான் சூஸ் பண்ணி இருக்கிறேன் இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நான் என்னத்த கதைக்கணும்ன்றதை சூஸ் பண்ணி இருக்கிறேன். சோ அப்படி இருக்க நான் தவறுதலான கருத்துக்களை நான் இதுக்குள்ள சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு. அதனாலதான் நான் கடுப்பாயிட்டேன். இந்த வீடியோவை கூட நான் செய்யணும்னு நினைக்கல. நான் செய்யறதுக்கு நினைச்சதுக்கு ரீசன் ஒருவேளை இப்படி எல்லாரும் யோசிக்கிறாங்களோ, படிப்பு தேவையில்லைன்னு எல்லாருமே யோசிக்கிறாங்களோ அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டேன். எப்படி அது அப்படி யோசிப்பாங்க? படிப்பு அவசியம் தானே. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கலையும் சரி, நான் காலேஜ் படிக்கலையும் சரி, யாருமே படிப்பு அவசியம் இல்லைன்னு சொன்னதில்லை. நீ கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும்னு எங்க வீட்லயே சொல்லிட்டாங்க. டிகிரி படிக்கிற, நீ வேலைக்கு போற, அதுக்கப்புறம் தான் உனக்கான வாழ்க்கையை நீ எடுக்கிறேன்னு எங்களோட வீட்டுல எங்க அம்மா அப்பா சொல்லும் போது
ஓகே இதுதான் எல்லா வீட்லயும் சொல்லி வீணமாக்கும்னு தான் நான் நினைச்சேன். பார்த்தா அப்படி இல்ல. உலகம் வந்து இங்க வேற மாதிரி இருக்குது. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க நான் படிக்கல, இவர் படிச்சாரா, நிறைய சாதனை படைத்த மனிதர்கள் சொல்லுவாங்க இவர் படிச்சாரா அவர் படிச்சாரான்னு கேட்பாங்க. ஆனா வந்து நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அவர் மட்டும்தான் படிக்காம இருக்காரு. அவருக்கு பிறகு வந்த ஜெனரேஷன் அவங்க கண்டிப்பா படிப்பிச்சிருப்பாங்க. சோ அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளை வந்து அவர் ஏதோ ஒரு விதத்துல படிப்பிச்சிருப்பாங்க. அது அடுத்ததா கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஏன் அப்படி படிப்பிக்கணும்? படிக்காமலே இருந்து நீங்க வந்து இதாகுங்களேன்னு சொல்லி இருக்கலாமே, சொல்ல மாட்டாங்க. நீங்க எல்லா அந்த மனிதர்கள் எடுத்து பார்த்தாலும் அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் கண்டிப்பா படிச்சிருக்கும். ஏண்டா அவங்களுக்கு அந்த படிப்போட அருமை நல்லா தெரியும். அது கிடைக்கலன்றது வழியும் அவங்களுக்கு தெரியும். My கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங். படிடா ஒழுங்கா படிடா. சொன்னீங்க அந்த படிப்பு அப்பாவை வெள்ளையன்னு சொல்ல வைக்கிது, என்னை சார்ந்து சொல்ல வச்சிருச்சு.